நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு என்ன பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கு தரும்? ஐயா, போன வருஷம்தான் நான் நல்லா இல்லை. போன வருஷம் என்னுடைய அத்தனை விஷயங்களிலும் முட்டுக்கட்டைகள். கல்யாணம் நடக்கலை, நடந்த கல்யாணம் சரியில்லை, அல்லது எதுவுமே எனக்கு சரியாக இல்லை, தொழில் நல்லா இல்லை, வேலை நல்லா இல்லை, பொருளாதார முன்னேற்றம் இல்லை, எதுக்காக பிறந்தேனே தெரியல, அந்த அளவுக்கு போன வருஷம் மன அழுத்தம். இந்த வருஷமாவது எனக்கு நல்ல அமைப்புகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு என்னென்ன பலன்களை எப்படி தரப்போகிறது? நான் அடிக்கடி ஒரு முன்னுரை மாதிரி சொல்லக்கூடிய அமைப்புகளில் இந்த வருட பலன்கள் எப்படி உங்களுக்கு சொல்லப்படுகின்றன. 12 ராசிகள்லையும் கோடிக்கணக்கானவர்கள், உலக மொத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு 800 கோடி பேரையும் பிரித்தோம்னா 12 பங்காக பிரித்தோம்னா ஒரு ராசிக்கு 60-65 கோடி பேர் கண்டிப்பாக வருவீங்க. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆண்டு பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சனி, ராகு, கேது, குரு ஆகிய 3 கிரகங்களுடைய இயக்கத்தை தாங்க இதை வச்சு நம்முடைய புத்தாண்டு பலன்களை கண்டிப்பாக சொல்கிறோம். அது எப்படி இருக்குன்றதை கணிச்சு தான் ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவான பலன்களாக சொல்லுகிறோம். இந்த பலன்களும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகளையும் வச்சுத்தான், அதாவது கோட்சாரம் மற்றும் உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளை இணைத்து தாங்க பலன்கள் நடக்கிறது அப்படிங்கிறதாங்க உண்மை. சரி, இந்த வருஷம் ஏதாவது சிறப்பான பயிற்சிகள் எதனா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நிலையாக இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சியே கிடையாது. இந்த தமிழ் புத்தாண்டில் சனிப்பெயர்ச்சி கண்டிப்பாக கிடையாது. அவர் ஒரே இடத்தில் மீன வீட்டில் நிலையாக இருக்கின்ற அதே நிலைமையில் டிசம்பர் மாதம் முதல் வாரம் இப்போது கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படியே கீழே இறங்கி மகர வீட்டிற்கு வந்து விடுகிறார். இப்போது சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேது அப்படியே மேலே ஏறி கடக வீட்டிற்கு போகிறார். அப்போ ராகு கேதுக்கள் கடகத்திலும் மகரத்திலும் மாறக்கூடிய சூழல்கள் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் இந்த ராகு கேது பயிற்சி நடக்குது. இதனை எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி நடக்குதுங்க, குரு பயிற்சி. அதாவது ஜூன் மாதம் 12ஆம் தேதி, ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறகுதுன்னா சரியாக ஒரு 40-45 நாள்லேயே 7 வாரங்களிலேயே ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக ஒரு உன்னதமான மாற்றம் நிறைந்த குரு பயிற்சி தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12-13 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது கடகத்தில் உச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார். இது ஒரு பெரிய மாற்றம்ங்க. 12 வருஷத்திற்கு ஒரு தடவை வந்து குரு பகவான் உச்சத்தை அடையும் போது உலக மக்கள் எல்லாருக்குமே ஓரளவிற்கு நன்மையான பலன்கள். இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல விடிவு காலம் வரப்போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. சனி கெடுப்பார் என்றால் குரு கொடுப்பார் என்பது தான் உண்மை. ஏற்கனவே இருக்கின்ற கஷ்டங்களை குறைப்பது, ஏற்கனவே இருக்கின்ற கஷ்டங்களிலிருந்து மாற்றங்களை நல்ல விதமாக தருவது, முக்கியமாக பொருளாதார முன்னேற்றம் என்கின்ற பண வருமானம் போன்ற அமைப்புகளை கொடுப்பது குரு பகவான் என்பதாலும், அபூர்வமான 12-13 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு உச்சகுரு பயிற்சி இப்போது நடக்கப் போகிறது என்பதனாலும் உண்மையிலேயே மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த குரு பயிற்சி நடக்குது. ஒரு 3-4 மாதங்களுக்கு பிறகு அதிசாரம் என்கின்ற முறையில் போன முறை எப்படி அவர் மாறினாரோ அதை போலவே டக்குன்னு அடுத்த ராசிக்கு மாறினாலும் பின்னாடி அப்படியே வேறு மாதிரி வந்துடுறாரு. இந்த குரு பயிற்சியின் மூலமாக டிசம்பர் மாதத்திலிருந்து கேள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய கோடீஸ்வர யோகம் கடகத்தில் ஏற்படுது. இந்த கடகத்தில் குரு கேள யோகம் ஏற்பட்டாலே உலகத்தில் இருக்கிறாங்க இப்போ இருக்கிறவங்களுடைய பொருளாதார முன்னேற்றம்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சீராகி இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு 6 மாதம் கழித்து கொஞ்சம் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஆக எல்லா நிலைமைகள்லையும் பார்க்கும் பொழுது ராகு கேது குருப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி என்பவை ஓரளவிற்கு நல்ல பலன்களை தரக்கூடிய நிலைமைகளில்தான் இப்போது 12 ராசிக்காரர்களுக்கும் இருக்கிறது. பெரிய சோதனைகள் இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்காது. ஆகவே சென்ற வருடத்தைப் போல அல்லாமல் அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்கள் அனைவருக்குமே இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு ஓரளவிற்கு உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியும் தரக்கூடிய புத்தாண்டாகவே அமையும் என்பதை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக எப்படிப்பட்ட தன்மையில் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கும்ன்றதை பார்த்துடலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்கும். ஆனால் உடனே நடந்துடாது. 45 நாள் கழித்து ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து உச்சகுரு எப்போது அப்படியே உச்சத்திற்கு குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு மாறுகிறாரோ அப்போது உங்களுடைய ராசியை சுப திருஷ்டி என்று சொல்லப்படக்கூடிய சுப பார்வையால் பார்க்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய அளவில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செயல்படும். குரு பகவான் முதலாக உங்கள் ராசியை தான் பார்ப்பார். ஃபஸ்ட்டு தன்னுடைய 5ஆம் பார்வையை 12 ராசிகளிலேயே முதன்மையாக பார்க்கப்படக்கூடிய ராசி விருச்சிக ராசி தான். ஒரு வருஷத்துக்கு பெரிய அளவில் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு வருஷமாக நீங்கள் நல்லா இல்லையே,
தொட்டது தொடங்கலை, தொழில் நல்லா இல்லை, எதுலேயுமே ஒரு தடை, எதுலேயுமே ஒரு தடங்கள், இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வெளியே போகக்கூடிய விலகக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய அருமையான தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு அனைத்து நிலைமைகளிலும் தற்போது இருக்கக்கூடிய அமைப்பிலிருந்து மாற்றங்களை தரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. எல்லாத்துலேயுமே ஒரு நிதானம், பொறுமை உங்களுக்கு வந்துடும். ஏன்னா ஏற்கனவே கோவக்காரங்க துருன்னு தான் இருப்பீங்க. கொஞ்சம் காசு பணம் வரும்போது இதை பார்க்கலாமா அதை பார்க்கலாமான்ற ஒரு விஷயத்துக்கு வந்துடுவீங்க. சொந்த பந்தங்களிடமிருந்து விலகி இருக்கக்கூடிய அண்ணன் அக்காள் தம்பி தங்கைகளோடு கொஞ்சம் சண்டை சச்சரவுகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து தீர்வுகள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. வெளிநாட்டில் இருக்கிறேன், துபாயில் இருக்கிறேன், ஐரோப்பாவில் இருக்கிறேன், அமெரிக்காவில் இருக்கிறேன், ஃபேமிலியை பிரிஞ்சு இருக்கிறேன், சம்பாரிச்சது போரும்னு நினைக்கிறேன், திரும்ப ஊருக்கு வந்துடலான்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக திரும்ப ஊருக்கு வந்துடுவீங்க. அல்லது இங்கே தான் இருக்கிறேன், ஆனால் நான் பூர்வீகத்தை விட்டு வெளியில் இருக்கிறேன், வேறு மாவட்டத்தில் இருக்கிறேன், வேறு மாநிலத்தில் இருக்கிறேன், திரும்பி தாய் தகப்பன் வளர்ந்த இடம், நான் கோலி ஆடி நான் ஸ்கூல் படித்த இடத்துக்கே போய் வந்து உட்காந்து பார்க்கலான்னு இருக்கிறேன், எனக்கு அதுதான் நிம்மதி. இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு அந்த எண்ணங்கள் இல்லாதவர்களுக்கும் அப்படியே வந்துடும். பூர்வீகத்திற்கு போகணும் என்கின்ற அமைப்புகள் கண்டிப்பாக வந்துடும். விவசாயம் கை கொடுக்கும், வியாபாரம் கை கொடுக்கும், தொழில் கை கொடுக்கும், புகழ் அடைய போகிறீங்க. நல்ல வாய்ப்புகள் கலைத்துறையில் இருக்கிறவங்க சோஷியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம்லலாம் அதை போட்டு வீடியோ போட்டு அப்படி சம்பாதிக்கணும் இப்படி சம்பாதிக்கணும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்களாமாப்பா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே உங்களாலும் சம்பாதிக்க முடியும் என்கின்ற, புகழடைய முடியும், பேரெடுக்க முடியும் என்கின்ற அளவுக்கு நல்ல அமைப்புகள் இந்த வருடம் முழுவே, குறிப்பாக பிற்பகுதியில் டிசம்பர்லேருந்து அப்படியே கண்டிப்பாக ஆரம்பிச்சிருது. டிசம்பருக்கு பிறகு வரக்கூடிய மாற்றங்கள் வெகு அருமையாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு வந்துடுறார். ஒரு அரிய அறிமுகம், ஒரு பெரிய அறிமுகம் கிடைக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது உண்டு. ஒரு உயர்ந்த அதிகாரி அல்லது உயர்ந்த அந்தஸ்தில், பண அந்தஸ்தில் இருக்கக்கூடியவருடைய அறிமுகம் கிடைக்கும். அல்லது மேலதிகாரியோடு இணக்கமாக இருக்கக்கூடிய சூழல், முதலாளியே நம்மளை பார்த்து பரவாயில்ல இவர் கொஞ்சம் நல்லா வேலை செய்கிறாரு, இவரை மேனேஜராக போடலாம், அப்படி போடலாம் இப்படி போடலான்ட்டு அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்புகள் அத்தனையுமே டிசம்பர் மாதத்திற்கு பிறகு, முதல் 6-8 மாதங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய தன்மை என பெரும்பாலும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சகோதரிகள் அனைவருக்குமே கணவர் குழந்தைகளின் பேரில் இருந்து வந்த வருத்தங்கள் விலகும். புள்ள படிக்கவே மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே இருக்குது, இதெல்லாம் அப்படியே மாறி இப்போது இருக்கக்கூடிய மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய நல்ல தமிழ் புத்தாண்டாக அமைந்திருக்கிறது 2026 தமிழ் புத்தாண்டு.